வாரந்தோறும் புதன்கிழமை குழந்தைகளையும் மாணவர்களையும் உற்சாகப்படுத்த தி ஹிந்து தமிழ் நாளிதழோடு வெளிவரும் இணைப்பிதழ் மாயாபஜார். மாயாபஜாரை படிப்பதை தாண்டி குழந்தைகள் மற்றும் மாணவர்களின் பங்களிப்பை உற்சாகப்படுத்த குழந்தைகள் தினத்தன்று தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி மற்றும் பேச்சு போட்டி நடத்த முடிவு செய்யப்பட்டது. மாநிலம் முழுவதும் இந்த போட்டிகளை பற்றிய விளம்பரம் தி ஹிந்து தமிழ் நாளிதழிலும் இணையத்திலும் வெளியிடப்பட்டது. நேரு மாமா என்ற தலைப்பில் கட்டுரை போட்டியும், உங்கள் குரல் என்ற தலைப்பில் தொலைபேசியின் மூலம் தங்களின் மறக்க முடியாத நிகழ்வுகள், நகைச்சுவை துணுக்குகள் ஆகியவற்றை சிறுவர்கள் அவர்கள் குரலிலேயே பதிவு செய்யும் போட்டியும் நடைபெற்றது. சற்றும் எதிர்பாராத விதமாக மலைமலையாய் குவிந்த கட்டுரைகளும் தொலைபேசி அழைப்புகளும் தி ஹிந்து தமிழ் குழுவை ஆச்சரியப்படுத்தியது. இந்த ஆண்டு குழந்தைகள் தினத்துக்காக மாயாபஜார், அதாவது குழந்தைகளுக்கான சிறப்பு இணைப்பில் 2 விதமான போட்டிகள் வச்சுருந்தோம். ஒன்று குழந்தைகளுக்கான கட்டுரை போட்டி, இன்னொன்று குழந்தைகளுக்கான கதை போட்டி. அதுக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட பல்வேறு மாநிலங்களில் இருந்து எங்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு வரவேற்பு கிடைச்சது. ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் வந்திருக்கு. மின்னஞ்சலையும் நிறைய கட்டுரைகள் வந்திருக்கு. 2500 கட்டுரைகளையும் மாயாபஜார் குழு இரவு பகலாக படித்து முதல் பரிசுக்கு 15 மாணவர்களும், 2ஆம் பரிசுக்கு 136 மாணவர்களும், ஆறுதல் பரிசுக்கு 900 மாணவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நம்ம வாசகர்கள்கிட்ட நம்மளுக்கு வரவேற்பு அபரிமிதமா இருக்கு. ரொம்ப எங்களை இதை ரொம்ப ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு. 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். வா வா அப்படின்னு சொல்லிட்டு அத சேலத்துல வாய காமிச்சுட்டு ஒற்றுமையா எல்லாருக்கும் என் கதை பிடிச்சிருந்துச்சா. ரொம்ப நன்றி. அழகா குழந்தைங்க தமிழ் படிக்கிறது இல்லை, தமிழ் சரியா பேசுறது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கடிதங்களையும் குரல் பதிவுகளையும் பார்க்கும்போது நல்ல தமிழ் எழுதுறாங்க, நல்ல தமிழ் பேசுறாங்க அப்படின்றது தெரியுது. இதை இன்னும் ஊக்கப்படுத்துற மாதிரி, இன்னும் பெரிய அளவு கொண்டு போற மாதிரி, இன்னும் பல போட்டிகளையும் பல நிகழ்ச்சிகளையும் நடத்தலாம் அப்படின்னு இந்து தமிழுக்கு மாயாபஜாருக்கு திட்டம் இருக்கு. மொத்தமாக 5000க்கும் மேலானவர்கள் பங்கேற்ற இந்த போட்டிகளில் அனைவரின் பங்களிப்பையும் உற்சாகப்படுத்த 50 பேருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் 1500 பரிசுகள் மாநிலம் முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த வெற்றியின் அடுத்தபடியாக பிற இணைப்பிதழ்களிலும் இது போன்ற புது முயற்சிகள் தொடர உள்ளன.